ஸ்டோரேஜ் ரெசிபி 2 ஒரு அட்டகாசமான கத்திரிக்காய் கடையல் பார்க்கலாங்களா? வெரி ஈஸி ப்ரிப்ரேஷன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 kg கத்திரிக்காவை இப்படி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் இந்த நறுக்கின கத்திரிக்காவை போட்டுக்கோங்க. அண்ட் அதில் மீடியம் சைஸ் தக்காளி 3, மீடியம் சைஸ் வெங்காயம் 1, 10 பல் பூண்டு, ஒரு 10-12 பச்சை மிளகா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் இதில் ஒரு 10-12 பச்சை மிளகா போட்டிருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் அது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். அப்போ சாப்பாடுக்கு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாவே இருக்கும். அந்த பச்சை மிளகாவை இது மாதிரி 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே ஒரு 2 ஸ்பூன் ஆயில் அதில் சேர்த்துக்கோங்க. மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அதை ஓப்பன் பண்ணி ஒரு 2 ஷேக் பண்ணி விட்டு திருப்பியும் அதை ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி போட்டுட்டு திருப்பியும் மூடி வச்சுருங்க. பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஒரு சட்டியில் போட்டு கடைஞ்சிக்கலாம். என்கிட்ட சட்டி இருக்கிறதுனால நான் சட்டியில் கடையிறேன். சட்டியில் கடைஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இல்லாதவங்க மிக்சியில் 2 பல்ஸ் போட்டு கூட எடுத்துக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் வரும். இப்போது ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் வாங்க. இதை நீங்கள் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி கூட வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்திங்கன்னா ஒரு 1 வீக் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் நம்ம தண்ணி சேர்க்கவே இல்லை. தண்ணி சேர்க்காமல் எந்த ஒரு டிஷ் பண்ணாலும் அது ரொம்ப நாள் நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கு எனக்கு கொடுங்க. இது மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் சமையல் உங்களுக்கு வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்கும் நன்றி.